முதலாவது வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் 2 காலப்பகுதியிலே எழுதப்பட்ட பகுதிகளாக இருந்தாலும் சொல்லுகின்ற வார்த்தைகளும் செய்திகளும் ஒன்றாக இருந்தது. இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த வாசகம் எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான வாசகம். நாங்கள் அதிக முறை வாசித்த வாசகம், அதிக மறையுரைகளை கேட்ட வாசகமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சில நபர்கள் பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். இயேசுவினுடைய புதுமைகளை பார்த்தவர்கள், இயேசுவினுடைய போதனையை கேட்டவர்கள், இயேசு எங்கு செல்கின்றாரோ அவருக்கு பின்னாலே செல்லுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்ற மக்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவர்களுக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் எதுவும் இல்லையா என்று கேட்டால், நாங்கள் இயேசுவை பின்பற்றுவதை விட, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதை விட எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்பதற்காகவே இவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். எனவே இயேசுவினுடைய போதனையை கேட்பதற்கு பெருந்திரளான மக்கள் வருகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் எனக்காக, எனக்கு பின்னாலே வந்த மக்களாக இருக்கின்றீர்கள், எனக்காக என்னை பின்தொடர்ந்து வந்த மக்களாக இருக்கின்றீர்கள். எனவே இயேசு அவர்கள் மீது பல்வேறு விதமான புதுமைகளை செய்கின்றார், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், நிறைவான மனதோடு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி பல அற்புதங்களை அவர்களுக்கு செய்கின்றார். இறுதியில் இயேசு என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் பசியோடு இருக்கின்றார்கள். இவர்கள் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு நிறைவான மனதோடு செல்ல வேண்டும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மாறாக இவர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நாங்கள் தான் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி தனது அப்போஸ்தலர்களிடம் சொல்லுகின்றார். எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்களுக்கு நீங்களே உணவு அளியுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்ற பொழுது பிலிப்பு என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இயேசுவே, உம்மை பின்தொடர்ந்தவர்களாக ஆயிரக்கணக்கானவர்கள் உமக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு உணவு அளிப்பது எங்களால் முடியாது, எங்களுக்கு இது சாத்தியமான காரியம் அல்ல, இவர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுப்பதற்கு எங்களிடம் போதிய வளம் இல்லை என்று சொல்லி பிலிப்பு இயேசுவிடமே சொல்லுகின்றார். இயேசு மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பார். நீ என்னோடு இருக்கின்றாய், என்னோடு பயணம் செய்கின்றாய், எனது போதனைகளை நீ எவ்வளவு நாள் கேட்டிருப்பாய், கானா ஊரில் நான் தண்ணீரை ரசமாக்கிய பொழுது நீ என்னோடு கூட இருந்தாய், ஆனால் இந்த மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் முன்வர மாட்டேனா என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி இயேசு மனசுக்குள்ளே யோசித்திருப்பார். அந்திரேயா ஒரு சின்ன படியனை கூட்டிட்டு வராரு. இயேசுவே, இந்த சிறுவன் உமது வார்த்தைகளை கேட்பதற்காக எங்களோடு வந்து கொண்டிருக்கின்றான், அவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. நிறைய பேர் அந்த இடத்திலே வந்திருந்தாலும், நிறைய பேர் தேவையான உணவுகளை கொண்டு வந்திருந்தாலும், அந்திரேயா அவனுடைய கண்ணுக்கு அந்த சிறுவனை காண்கின்றார். அந்த சிறுவன் தனது தேவைக்காக, தனது பசியை போக்குவதற்காக, தனது சுயநலத்திற்காக கொண்டு வந்த அந்த உணவினை அந்திரேயாவும் இயேசுவும் கேட்கின்ற பொழுது முழுமையாக பகிர்வதற்கு தயாராகின்றார். எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. அந்திரேயா கேட்கின்றார், எங்களிடம் உணவு இல்லை, ஆனால் இந்த சிறுவனிடம் சிறு உணவு இருக்கின்றது, ஆனால் இந்த உணவு எல்லாருக்கும் போதுமானதா என்கின்ற கேள்வி அந்திரேயாவுக்கு இருக்கின்றது. பிலிப்புக்கு மனசில் எந்தவித ஆர்வமே இல்லை, இயேசுவினாலே இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி பிலிப்பு முழுமையாக நம்பவில்லை. ஆனால் அந்திரேயா பாதியாக நம்புகின்றவராக இருக்கின்றார். எங்களிடம் இருக்கின்றது, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். இறுதியாக இயேசு சொல்லுகின்றார், அந்த சிறுவனிடம் இருந்து அந்த பெற்ற உணவை நிறைவாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி கூறி அதை பலுகி எல்லாருக்கும் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல நேரங்களிலே இந்த பிலிப்புவை போலதான் இருக்கின்றோம். எங்களிடம் காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நேரம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் யாராவது கேட்கின்ற பொழுது எங்களால் முடியாது, எங்களால் செய்ய முடியாது, எங்களால் பகிர முடியாது, எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்லி பிலிப்புவை போல நாங்கள் வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். 2வது, சில பேர் என்ன செய்கின்றார்கள், எங்களிடம் கொஞ்சம் தான் இருக்கின்றது, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களிடம் முடியாது என்று சொல்லி இருக்கின்றது, ஆனால் கொடுப்பது என்பது கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அந்த சின்ன சிறுவன் என்ன செய்கின்றான், இயேசுவிடம் முழுமையாக எல்லாவற்றையும் கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். அன்பானவர்களை, எனது
எனக்கு தெரிந்த நபர் ஒருவார் என்னோடு பழகுகின்ற பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் சம்பந்தமான உதவி செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா என்று ஒரு நபரிடம் கேட்டேன். அவர் எனக்கு சொன்னார், இந்த நாட்களிலே நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றோம், சிறிது காலம் சென்ற பின்னர் நிச்சயமாக அந்த மாணவர்களுடைய படிப்பு தேவைக்கான சில உதவிகளை செய்வதற்கான பண உதவியை தருவேன் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டார் என்றபடியாலே நான் எதுவுமே அவரிடம் கேட்கவில்லை. சிறிது காலத்திற்கு பின்னர் அந்த நபர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஃபாதர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நீங்கள் என்னிடம் சிறு உதவி பணம் கேட்டீர்கள், யாரோ ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஓம், நீங்கள் கேட்ட நான் உங்களிடம் இல்லை என்று சொன்னீர்கள், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காலம் சென்ற பின்னர் உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் பெருகிய பின்னர், உங்களுடைய உழைப்புகள் சேமிப்புகள் பெருகிய பின்னர் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நபர் எனக்கு சொன்னார், ஃபாதர், உதவி செய்கிறதுக்கு காசு தேவையில்லை, மாறாக மனசு தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் எவ்வளவு தொகையை காசு கொடுக்கின்றோம் என்பது முக்கியமில்லை, மாறாக நாங்கள் யாருக்கு உதவி செய்கின்றோம், அந்த உதவியினாலே மற்றவர்கள் என்ன நன்மையை பெறுகின்றார்கள், அதுதான் முக்கியம் என்று சொல்லி நான் சொன்னேன். என்னதான் மனசு இருந்தாலும் கொடுக்கறதுக்கு காசு தானே தேவை என்று சொன்னேன். அப்போ அந்த நபர் சொன்னார், காசு எங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு ஒரு பொழுதும் காசு கிடைக்காது. நாங்கள் ஒரு நிறைய லட்சக்கணக்கில் சம்பளம் எடுத்த பிறகுதான் மற்றாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்திருந்தோம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் எங்களாலே உதவி செய்ய முடியாது. எனக்கு தெரியும் எனது உழைப்பு அவ்வளவு, எனது சேமிப்பு அவ்வளவு, எனது செலவு அவ்வளவு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்டதற்காக, அந்த பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, எனது அன்றாட தேவைகளுக்கு நான் ஆடம்பரமாக செலவழிக்கின்ற விடயங்களை நான் ஒருத்தல் செய்து நான் உங்களுக்கு தருகின்றேன். எனது அம்மாவினுடைய பிறந்த நாளினுடைய நினைவாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நபர் எனக்கு சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது எனது மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு வார்த்தையிலே பழகுகின்ற பொழுது ஒரு யதார்த்தமாக ஒரு வார்த்தையை கேட்டேன், உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். அது எப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிறைய உழைக்கின்ற பணக்காரர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதுமே இல்லை. நாங்கள் பணக்காரர்கள் மட்டும், நிறைய உழைக்கிற ஆட்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே யாருக்கு உதவி செய்ய முடியாது. ரெண்டாவது, எங்களுக்கு மனசு வேணும். எங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைத்தது போல அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி ஒரு மனசு எங்களுக்கு இருக்கின்ற பொழுதுதான் 5 ரூபாவை கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, மன நிறைவோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அந்த சகோதரன் ஃபாதர் கேட்டுட்டாரு, ஃபாதர் குறை நினைப்பார், ஃபாதர் வாயால் காசு கேட்டு நான் கொடுக்கலன்னு சொன்னால் ஃபாதர் எங்களை என்ன நினைப்பார், அந்த விதமான மனநிலையோடு கொடுக்கவில்லை. மாறாக நான் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக எனது வீண்விரயமாக செலவழிக்கின்ற விடயங்களை ஒருத்தல் செய்து நான் பகிர்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த சகோதரி எனக்கு சொன்ன பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பானவர்களே, இந்த சிறுவனை போல அந்த சகோதரி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவளாக இருக்கின்றாள். நாங்கள் இந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது அந்திரேயா நல்ல விடயத்தை செய்தார், அந்த சிறுவன் நல்ல விடயத்தை செய்தார் என்று சொல்லி நற்செய்தியிலே வரப்படுகின்ற நபர்களை பற்றியே சிந்திக்கின்றோமே தவிர இந்த நற்செய்தியிலே வருகின்ற நபர்கள் நாங்களாக இருப்பதற்கு யாருக்குமே விருப்பமில்லை. இந்த நபர், இந்த சின்ன சகோதரன், சின்ன மாணவன், சின்ன பெடியன் எப்படி தன்னிடம் இருக்கின்ற முழுவதையும் ஆண்டவரிடம் கொடுக்கின்றார். ஆண்டவரே, என்னிடம் இதுதான் இருக்கின்றது, இயேசுவே இதுதான் இருக்கின்றது, இதை நான் உம்மிடம் தருகின்றேன், குறைபாடு உடையதாக தருகின்றேன், மிகவும் குறுகியதாக தருகின்றேன், அளவிலே கொஞ்சமாக தருகின்றேன். ஆனால் நீர், ஆண்டவரே இயேசுவே, நீர் அதை மற்றவர்களுக்கு பெருமையோடும் மகிழ்வோடும் மிகவும் அதிகமாக பகிர்ந்து கொடுப்பவராக இருக்க முடியும் என்பதை அவன் நம்பினான். நாங்கள் எத்தனை பேர் அந்த சிறுவனை போல இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்? இயேசுவை போல இருக்க சொல்லி நான் ஆசைப்படவில்லை, எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி. மாறாக அந்த சிறுவனை போல யார் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்? யார் தயாராக இருக்கின்றோம்? என்ன ஃபாதர், எங்களோட வீட்டிலேயே கஷ்டம், நாங்கள் எப்படி உதவி செய்கிறது? காசு பணம் மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமில்லை, மாறாக யாரெல்லாம் எங்களுடைய வீடுகளிலே கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவதும் அந்த சிறுவனை போல உதவி செய்வதுதான்.
எங்களுடைய வீடுகளில் நிறைய பேர் தோல்விகளினாலே உடைந்து போயிருப்பார்கள். எங்களுடைய பங்கில் நிறைய பேர் தோல்விகளினாலே உடைந்து போயிருப்பார்கள். ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுவது, மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசுவது, மற்றவர்களை பற்றி நல்லது பேசுவது, நாங்கள் அந்த சிறுவனை போல மாறுகின்றோம். எங்களிடம் இருக்கின்றதை மற்றவருடைய நன்மைக்காக நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் இயேசுவினுடைய பணியிலே, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பணியிலே, இயேசுவினுடைய ஆசீர்வாதத்திலே நாங்களும் பங்காளிகளாக மாறுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியினுடைய வாசகத்தின் மூலமாக சொல்லுகின்றார், நான் என்னை தேடி வந்த ஒருவரையும் கைவிடவில்லை. என்னிடம் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை வைத்து, என்னிடம் இருக்கின்றவற்றை மற்றவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதை எனது வாழ்க்கையிலே நான் செய்து முடித்திருக்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னென்ன விடயங்களை எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவர் என்ன செய்கின்றார் சொன்னார், அதை பழகி அதை எல்லாரும் கொடுத்த பின்னர் நன்றி கூறுகின்றார். அதே போல ஆண்டவர் எனது வாழ்க்கையிலே, எனது குடும்பத்திலே, எனது சமுதாயத்திலே, எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னென்ன நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார், என்ன ஆசீர்வாதங்களை எனக்கு தந்திருக்கின்றார், என்ன திறமைகளை எனக்கு தந்திருக்கின்றார், எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சில பேர் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எனக்கு இருக்கின்ற எல்லாமே நான் என்னாலே உருவாக்கப்பட்டது, எனது திறமை என்னாலே கிடைக்கப்பட்டது, எனது படிப்பு என்னாலே கிடைக்கப்பட்டது, எனது உழைப்பு எல்லாமே எனது நான் மட்டுமே செய்தது. நிச்சயமாக ஆண்டவர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாங்கள் அனுபவிக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த சிறுவனாக மட்டுமல்ல, மாறாக இன்னும் ஒரு இயேசுவாக மாறுகின்றோம். எனவே நாங்களும் மற்றவர்கள் மட்டிலே அக்கறையுடையவர்களாக, அவர்களை அன்பு செய்கின்றவர்களாக, பகிர்கின்றவர்களாக வாழ தொடர்ச்சியாக திருப்பலியிலே மன்றாடுவோம்.